அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்வின் கடைசி நிமிடங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முத்து நபியின் ஈரல் துண்டு என்று வர்ணிக்கப்படும் ஃபாத்திமா பீவி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நாயகத்தின் அன்பு மகள். திருமண வயதை அடைந்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மருமகனாக தேர்ந்தெடுத்தார்கள். ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிற்கு சென்றபோது பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மும்முரமாக தன் வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். தனது குழந்தைகளான ஹசன் ஹுசைனை குளிக்க வைத்து தலையை துடைத்துவிட்டு அவர்களுக்கு ஆடை அணிவிக்கிறார்கள். இதற்கிடையில் குப்பூசும் தயாரிக்கிறார்கள். சிறு குழந்தைகளை கொண்ட அனைத்து தாய்மார்களின் நிலையும் இதுதான். ஆனால் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்ததும் அவரை பார்க்காதது போல் இருந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தாலே அன்பால் மூழ்க செய்பவர். இன்றைக்கு என்னாச்சு என்று யோசித்துக் கொண்டே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், ஃபாத்திமா, என்னை பார்த்த பிறகும் ஏன் மௌனமாக இருக்கிறாய்? இப்படி நீ இருப்பதில்லையே, இதுதான் முதல் முறையாக இருக்கிறது என்று சொல்ல, இதை கேட்ட பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், நான் ஒரு விருந்துக்கு செல்ல உத்தேசித்துள்ளேன். இப்போதைக்கு உங்களையும் குழந்தையும் கூட்டிச் செல்ல இயலாது. செல்வது நல்லது. எப்போது திரும்பி வருவாய் என்று கோபம் கொள்ளாமல் கேட்டார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கியாமத் நாள் வரை நான் திரும்ப மாட்டேன். இடி விழுந்தது போன்று பதில். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகைத்து போய் நின்றார்கள். என்ன ஃபாத்திமா சொல்கிறாய்? இதையெல்லாம் உனக்கு யார் சொன்னது? கண்கள் நிறைந்த நிலையில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், நான் என் தந்தையை கனவில் கண்டேன். ரொம்ப நாள் ஆகிவிட்டது. உன்னை பார்க்க எனக்கு ஆசையாகி இருக்கிறது. உன்னை பார்க்க காத்திருக்கிறேன் என்று கூறினார்கள் என சொல்ல, இதை கேட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஃபாத்திமாவும் கண்ணீர் விட்டு அழுதனர். நான் என் உயிரை விட நேசித்த என் அன்பு செல்லம் என்னை விட்டு பிரிகிறதா என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள். அழுது கொண்டே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை பற்றி கவலைப்படுகிறார். எல்லோரும் இவ்வுலகை விட்டு பிரிந்து செல்பவர்கள்தான். இருப்பினும் நீ போனால் நான் இவ்வுலகில் இருந்தும் இல்லாதவனைப் போலவே நீ இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன்? எனக்கு அழகான 2 குழந்தைகளை பெற்றெடுத்தந்தவள். எனது மிகுந்த வறுமையிலும் எவ்வித குற்றமும் குறையும் சொல்லாமல் எனக்கு துணையாக நின்றவள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துக்கத்தின் உச்சத்தில் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா குழந்தைகளை அழைத்து இருவரையும் தன் மடியில் அமர்த்தினார்கள். தன்னை அறியாமல் அப்பாவியாக சிரித்து கொண்டிருந்த தன் குழந்தைகளை முகத்தை பார்த்து கண்ணீர் வடித்தார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். தொடரும் இந்த பயணம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.